TNPSC AE 2018 exam Civil Engineering question paper. Question 91. The annual periodic payments of the capital invested is known as what? ஸோ ஆனுவல் பீரியாடிக்னு வந்தாலே நம்ம ஆன்விட்டின்னு டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஆன்விட்டினா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒரு பார்ட்டி வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மேலே போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீபே பண்ணுவாங்க. அதை வந்து பீரியாடிக்காக ரீபே பண்ணுவாங்க. அதை தான் வந்து ஆன்விட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்விட்டிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒரு வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க, இல்லைனா அந்த வருஷத்தோட எண்டிங்கில் கொடுப்பாங்க. சில பேர் மாதமாகவும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, சில பேர் குவார்ட்டர்லி ஹாஃபலி அப்படியும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சில டைப்பில் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு எந்த ஆன்விட்டியுமே கொடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்விட்டி இருக்குது. இப்போ நம்ம மற்ற ஆப்ஷன்ஸோட டெஃபினேஷன்ஸும் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சிங்கிங் ஃபண்டுன்னு இருக்குல்ல. சிங்கிங் ஃபண்டுங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அதுக்கு வந்து நம்ம ஒரு மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு அதுலேருந்து இன்கம் அதுக்கப்புறம் மாதம் மாதம் வந்துட்டுருக்கும், அல்லது இயர்லி இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பட் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சர்டன் இயர்ஸுக்கு அப்புறம் அது வந்து மேபி ஃபால் ஆகலாம், இல்லைனா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஒரு புல்டோசர் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா மேபி அது ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அப்போ அது என்ன பண்ணணும்னா, இந்த 5 இயர்ஸ் நம்ம அதில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு இன்கம் கிடச்சிருக்கும்ல, அந்த இன்கமில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து சிங்கிங் ஃபண்டுன்னு சேவ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அது எதுக்குன்னா, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லைனா நமக்கு ஒரு புது எக்யூப்மெண்ட் வாங்கணும்னா இந்த காசை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுதான் வந்து சிங்கிங் ஃபண்ட். ஆப்ஷன் சி டெப்ரிசியேஷன் பார்த்தோன்னா, இப்போ ஒரு பில்டிங்கோட காஸ்ட்டை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணும்போது அது வந்து எவ்வளோ வருஷமாக இருக்குது, எவ்வளோ யூசேஜ் அது போயிருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதோட ஆக்சுவல் காஸ்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டிப்ரிசியேஷன். ஸோ நம்ம ஆக்சுவலாக அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண காசை விட நம்ம விற்கும் போது அது கம்மியாக தான் விற்போம். ஸோ இது வந்து நான் பில்டிங்க்கு மட்டும் சொல்கிறேன், நாட் லேண்டுங்கும் போது அது வேறு மாதிரி. பில்டிங்னு பார்க்கும்போது அதோட லைஃப் டைம் பொறுத்து ஒரு வேல்யூ வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுவோம், அதுதான் டிப்ரிசியேஷன்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஆப்ஷன் இயர்ஸ் பர்ச்சேஸ்ன்னு இருக்குது. இயர்ஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஆன்விட்டிங்கிறது பார்த்தோம்ல, அந்த ஆன்விட்டிங்கிறது என்னது, நம்ம பே பண்ண வேண்டிய காசு. ஸோ அந்த பேமெண்ட் வந்து ₹1 வரணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ரூபா நம்ம கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இயர்ஸ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பேங்க்கில் வந்து 4% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நமக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் த இயர் ₹4 வரணும் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும், ₹100 இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ₹100 இன்வெஸ்ட் பண்ணால் தான் 4% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டாக போட்டு நமக்கு ₹4 ஆட் ஆகும். ஸோ தட் அந்த வருஷத்தோட எண்டில் நமக்கு ₹104 கிடைக்கும். ஸோ அந்த ₹4 தான் நமக்கு இப்போ ஏம். இது இயர்ஸ் பர்ச்சேஸ் என்னென்னா, நமக்கு அது ₹1 கிடைக்கணும்னா எவ்வளோ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ₹1 என்ன பண்ணணும், 100 டிவைடட் பை 4%ன்னு போட்டோன்னு வைங்க. ஸோ 100 டிவைடட் பை 4%ன்னு போட்டோன்னா நமக்கு வந்து ₹25 வரும். ஸோ இந்த ₹25 தான் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஏன்னா நீங்கள் ஒரு வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் ₹25 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 4% நமக்கு இருக்கும்போது அந்த வருஷத்தோட எண்டில் வந்து நமக்கு ₹26 கிடைக்கும். அதுதான் வந்து அந்த ₹1 நமக்கு கிடைக்கிற ஆன்விட்டி. ஓகே, ஸோ இதுதான் வந்து இயர்ஸ் பர்ச்சேஸ். இது வந்து பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ், அதாவது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி மாறும். இப்போ இது வந்து 5% இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு இடத்துல நம்ம போய் பார்த்தோன்னா 100/5%ன்னு போடுவாங்க. அப்போ அதோட வேல்யூ வந்து ₹20 மாறிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ₹20 இயர்ஸ் பர்ச்சேஸாக வைக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் வந்து இயர்ஸ் பர்ச்சேஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 92. The present value of a property can be determined from the relation what? ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் டிப்ரிசியேஷனுங்கிற வேல்யூ அதானே. ஸோ ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணால் தான் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். Question 93. Choose the wrong statement or which of the following is not a tender documents. ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல ஆப்ஷன் ஏபி டெண்டர் ஃபார்ம் டெண்டர் நோட்டீஸ், இது கண்டிப்பாக அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அது ஆன்சராக இருக்காது.
சி அண்ட் டி பார்த்தோன்னா பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஆர் ஷெட்யூல் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஃபோர்த் ஒன் டீட்டெயில் ரேட் அனாலிசிஸ். நம்ம டெண்டரில் வந்து எப்போவுமே ரேட் அனாலிசிஸ், டீட்டெயில் ரேட் அனாலிசிஸ் வந்து போக மாட்டோம். ஸோ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன ப்ரப்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் அந்த டெண்டர் ரிலேட்டடாக உள்ளதில் இருக்கும். ஸோ பில் ஆஃப் குவான்டிட்டிஸ், ஷெட்யூல் ஆஃப் குவான்டிட்டிஸ் வேணால் இருக்கலாம், ஆனால் வந்து டீட்டெயில் ரேட் அனாலிசிஸ் வந்து நம்ம டெண்டர்லேயே கொடுக்க மாட்டோம். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு ரிலேட்டடாக இல்லாதது. Question 94. The gradual decrease in the value of property due to structural depreciation is known as what? So, இதுவும் நம்ம இப்போ பார்த்தது தான். Depreciationங்கிறது தான் gradual decrease in the value of property. இதே இது வந்து annual decrease in the value of the propertyன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து annual depreciation தான் சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் சி பார்த்தோன்னா சிங்கிங் ஃபண்ட், அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். புக் வேல்யூ டி. ஸோ இந்த புக் வேல்யூங்கிறது என்னென்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு பில்டிங்கோட காஸ்ட் இனிஷியலாக இருக்கும்ல, அதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகுது அப்படிங்கிறத அதில் வந்து எழுதிக்கிட்டே வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ்னால் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, 10 இயர்ஸ்னால் இன்னொரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அதை வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த டிப்ரிசியேஷன் வேல்யூ வந்து டோட்டல் இனிஷியல் காஸ்ட்லேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதுதான் வந்து புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்ட் ஆஃப் த புக் வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கிராப் வேல்யூ இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த புக் வேல்யூனா எதை சொல்கிறேன்னா அந்த பில்டிங்கோட கம்ப்ளீட் யூட்டிலிட்டி டைம் வந்து முடியும் போது, அதாவது எண்ட் ஆஃப் த லைஃப் பீரியட் ஆஃப் தட் பில்டிங் வந்து முடியும் போது அந்த புக் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு இட்ஸ் ஸ்கிராப் வேல்யூ. ஸ்கிராப் வேல்யூங்கிறது என்னென்னா ஒரு பில்டிங்கில் இருந்து கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, இப்போ உட்டன் டோர்ஸு, அப்புறம் ஸ்டீலு, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து காஸ்ட் டிட்டர்மைன் பண்ணுவோம். அப்படின்னா அதுதான் அந்த பில்டிங்லேருந்து கிடைக்கிற ஸ்கிராப் வேல்யூ. ஸோ ஒரு புக் வேல்யூ வந்து அட் த எண்ட் ஆஃப் த லைஃப் டைம் ஆஃப் தேட் பில்டிங் அது வந்து ஸ்கிராப் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். Question 95. If T, O, TP and TL represent the optimistic, pessimistic and most likely time estimate, the expected time of completion of the activity is given by what? So இது direct formula தான். So estimated time for the completion வந்து optimistic time plus 4 times the most likely time plus the pessimistic time divided by 6 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அடுத்து question 96. In the absence of the detailed design, the volume of steel in RCC work, அதாவது ஸ்லாப்ல is taken as what? ஸோ நமக்கு ஒரு டீட்டெயில் டிசைன் கொடுக்கலன்னா நம்ம டேரெக்டாக 0.7 to 1% ஆஃப் த RCC வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கலாம். Question number 97. For reinforced bar cranked at both the ends, the additional length at 30-degree angle is equal to what? So it is 0.6 times the D. Dங்கிறது center to center of the vertical distance. ஸோ கிராங்க்ட் பார்னால் நமக்கு தெரியும், ஸ்லாபில் வந்து இப்போ ஒரு டென்ஷன் ஏரியாவில் வந்து நம்ம கொடுக்குறோம், கம்ப்ரெஷன் ஏரியாவில் கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு ஃபுல் லென்த்துக்கு நம்ம ராட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம்னா எண்டில் மட்டும் கொடுப்போம். எண்டில் கொடுத்துட்டு சென்டரில் வந்து அதை கொடுக்காம அந்த எண்டில் வந்து அதை கிராங்க் பண்ணி விட்ருவோம். ஸோ அதை தான் இவங்க மீன் பண்ணி அதோட டிஸ்டன்ஸ் என்னங்கிறது கேட்குறாங்க. அடுத்து question 98. Which of the following is general overheads? ஸோ முதல்ல ஓவர் ஹெட்ஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியணும். அப்போ தான் ஜென்ரல் ஓவர் ஹெட்டுங்கிறது எதுன்னு நம்ம இங்கே கண்டுபிடிக்க முடியும். ஓவர் ஹெட் காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம், அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம மற்ற ப்ராஜெக்ட்டுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செலவு தான் வந்து ஓவர் ஹெட் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன பேப்பர், பென்சில்ஸ் அல்லது ரப்பர்ஸ்லாம் வாங்குவாங்கள்ல ஒரு ட்ராயிங் வரைகிறதுக்கு, அது கூட வந்து ஓவர் ஹெட் காஸ்ட் தான். ஏன்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும், ஆனால் அதோட காஸ்ட் வந்து அவங்க இந்த ப்ராஜெக்டில் தான் போட்டிருப்பாங்க. அந்த மெட்டீரியல்ஸை வந்து நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து ஓவர் ஹெட் காஸ்ட். ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா முதல்ல லாஸஸ் ஆஃப் அட்வான்சஸ்ன்னு இருக்குது. ஸோ அட்வான்ஸ் லாஸுக்கும் இந்த காஸ்ட்டுக்கும் எதுவும் வரப்போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷன் பார்த்தோன்னா அமெனிட்டிஸ் ஆஃப் லேபர். ஸோ அமெனிட்டிஸ் ஆஃப் லேபருங்கிறது என்னது, லேபர்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய சலுகைகள் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஏற்படுத்தி கொடுப்போம்ல, அதுதான் வந்து அமெனிட்டிஸ்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஓவர் ஹெட் காஸ்ட்டில் தான் வரும். ஏன்னா இது வந்து இப்போவும் யூஸ் பண்ணிப்பாங்க, நெக்ஸ்ட் அவங்க வேறு ப்ராஜெக்ட்டு அந்த லேபர்ஸ் போகும்போது அது அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். இப்போ ஆப்ஷன் டி பார்த்தோன்னா ஒர்க்மென்ஸ்
காம்பன்சேஷன். ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷனுங்கிறது வந்து ஓவர் ஹெட்டில் வராது. ஏன்னா அந்த ஒர்க் அவங்க பண்ணுறாங்களா, இப்போ ஒரு ஒர்க்மேன் வந்து 10 டேஸ்க்கு இங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அவங்க 10 டேஸ் ஒர்க் பண்ணுற காசை மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு பே பண்ணுவோம். ஸோ அதுவும் இதில் வராது. ஆப்ஷன் பி பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்கிறது என்னென்னா, ஒரு கம்பெனின்னு எடுத்தோன்னா கண்டிப்பாக அதில் ஒரு மேனேஜர், ஒரு கிளர்க்கு, அந்த மாதிரி நிறைய போஸ்ட்டில் வந்து ஸ்டாஃப்ஸ் வச்சுருப்பாங்க. அதை தான் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி இது ரெண்டில் எது அப்படிங்கிறது தான் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். இங்கே வந்து ஜென்ரல் ஓவர் ஹெட்டுன்னு கொடுத்ததுனால நம்ம வந்து இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து ஜென்ரலாக உள்ளவங்க, அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு பர்டிகுலராக வந்து எதுவும் ஒர்க் பண்ண போகிறதில்ல, அவங்க வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஸ்டாஃப். ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் பி தான் இதில் சூஸ் பண்ணணும். Question 99. A record of receipts, issues and running balance of certain articles of stock kept in what அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா எம் புக்குன்னு இருக்குதுல்ல, அது வந்து என்னென்னா மெஷர்மெண்ட் புக். மெஷர்மெண்ட் புக்னால் ஒரு நாளைக்கு வந்து நம்ம ப்ராஜெக்டில் வந்து என்னென்ன லெவல் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஒர்க்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அதில் நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்போ தான் அதை பேஸ் பண்ணி கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட அவங்க வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, இன்றைக்கி வர இந்த ஒர்க் முடிஞ்சிருக்கு, கான்ட்ராக்டுக்கு இவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து இந்த எம் புக். ஆப்ஷன் பிங்கிறது ஸ்டாக் அக்கௌண்ட், அது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் ஸ்டாக்ஸ் மட்டும்தான். ஆப்ஷன் சினா ரோட் மெட்டல் புக். ரோட் மெட்டல் புக் வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இந்த பின் கார்டுங்கிறது தான் வந்து ஒரு கம்ப்ளீட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இது வந்து ரொம்ப பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் தான் இந்த பின் கார்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் தான் வந்து ரிசிப்ட் அவங்க இஷ்யூ பண்ணது, அப்புறம் ஸ்டாக்ஸு, அப்புறம் ரன்னிங் பேலன்ஸ் ஆஃப் சர்டன் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதுதான் வந்து நம்ம பின் கார்டுன்னு சொல்லுவோம். Question 100. What is the time by which completion of an activity can be delayed without affecting the start of succeeding activities? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஃப்ரீ ஃப்ளோட். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா, நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டில் நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ ஒரு ஷட்டரிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி, காங்க்ரீட்டிங் அப்படிங்கிறது இன்னொரு ஆக்டிவிட்டி. ஆனால் இப்போ நம்ம ஷட்டரிங் பண்ணதை லேட் பண்ணோன்னா, இப்போ ஒரு 5 டேஸில் ஷட்டரிங் பண்ண வேண்டியதை நம்ம 10 டேஸ்க்கு லேட் பண்ணோன்னா காங்க்ரீட்டிங் வந்து அஃபெக்ட் ஆகும். அதுவும் ஒரு 5 டேஸ் டிலே ஆகுது, அப்படி இல்லை, அந்த மாதிரி ஆகக்கூடாது. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று டிலே பண்ணாலும் அதுக்கு அடுத்த உள்ள ப்ராஜெக்ட், அடுத்த உள்ள ஆக்டிவிட்டி வந்து டிலே ஆகாமல் இருக்கிறது தான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே ரைட் ஆன்சர். தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.